இவங்க மட்டும் வாயை திறந்து சொல்லாம சாட்சியெல்லாம் வாழாம இல்லைன்னா இன்னைக்கு கிறிஸ்தவம் எவ்வளவு தூரம் பரவி இருக்காது. அந்த முதல் நூற்றாண்டுல இருந்த கொஞ்சம் கூட்டம் ஆண்டவருக்காக உத்தமமா வாழ்ந்தான். எவ்வளவு நெருக்கம், கஷ்டம், போராட்டம், கண்ணீர், அடிகள், காவல்கள், பஞ்சங்கள், பசிகள், துன்புறுத்தல்கள் அல்லது பயமுறுத்தல்கள் இருந்தாலும் அந்த மத்தியில ஆண்டவருக்காக சாட்சியா வாழுகிற அந்த அனுபவம், அந்த வாழ்க்கை தான் இன்னைக்கு இந்த உலகம் முழுக்க கிறிஸ்தவம் பரவி. உங்க வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் அந்த நெருக்கத்திலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்பதான் சாட்சிகளா இருப்போம். சாட்சின்னா ஏதோ நமக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார் அதை மாத்திரம் சொல்றது இல்லை, சொல்லிதான் ஆகணும். அது மாத்திரம் இல்லை, வாழ்ந்து காட்டணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவை போல வாழ்ந்து காட்டாட்டி ரட்சிப்போ எழுப்புதலோ வருவதில்லை.